அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 258, 259 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் வேணும்னு சொல்லிட்டு சின் கிளானை தேடி வந்துகிட்டு இருக்கான். சின் கிளான்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தன் அடி வாங்கிட்டு ஓடி போனான் இல்லையா, அந்த ஒரு கிளான் தான். அந்த ஒரு சின் கிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஃபார்மேஷன் இருக்கான். ஸோ உள்ளுக்குள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நம்ம பறவை என்ன சொல்லுது, அங்கே ஒரு ட்ரூ ஃபேரி கூட இல்லை, அதெல்லாம் என் மாஸ்டர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்ல, இவங்க கேட்குறாங்க உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்னமோ அமைதியாக தாங்க இருக்கான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8 கட்டி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த ஒரு கிளானில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுதுங்க. அங்கே இருக்கிறவனுக்கு பார்க்குறானுங்க, என்னடா ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறானுங்க. ஸோ உள்ளுக்குள்ளேருந்து யாரும் வெளியில் போக முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஒருவேளை டார்க்ல யாராவது அட்டாக் பண்ண போகிறாங்களா என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், எதுக்கு பயப்படுற, இந்த ஃபார்மேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, ஹெவன்லி எனர்ஜியை வச்சு இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு காக்கா கூட உள்ளுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆட்கள் அங்கே வருவாங்களா? ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபேரியே இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க பார்த்தோன்னே போய் கேட்குறானுங்க, என்னங்க ஃபேரி நீங்கள் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளே இருந்து சின்முயினை வெளில வர சொல்லு, அவன் வந்து எங்கள் கிளான் துரோகியோட சேர்ந்துக்கிட்டு எங்களையே வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கான், வெளியில் வந்து முட்டி போட சொல்லு அப்படிங்கிறாங்க. இவனுங்களுக்கு சரியான கோவம். என்ன நீ கண்டமேனி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, அவர் மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோயேன், உன்னெல்லாம் நாங்கள் ஃபேரியாகவே ஏற்றுக்க மாட்டோம் தெரியுமா, முதல்ல உங்கள் கிளானுக்கு இந்த ஸ்மால் வேர்ல்டில் இடமே கிடையாது அப்படிங்கிறானுங்க. இவன் பேசின பேச்சுக்கு வாய் மேலே அடிக்கிறாங்கப்பா அவங்க. இதை பார்த்த உடனே இன்னொருத்தன் பயங்கரமாக அரண்டு போகிறான். இவங்களுக்கு சரியான கோவம், வெளியில் வாடான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனை போட்டு அடி அடிக்கிறாங்க. ஆனால் ஃபார்மேஷனுக்கு எதுவுமே ஆகலை. அட என்னடா இது, இந்த கிளான் ப்ரொடெக்ஷன் ஃபார்மேஷனை உடைக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ பார்க்குறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு வீச்சு தாங்க வீசுறான். ஃபார்மேஷன் பீஸாக போயிடுச்சு. உடனே அங்கே இருக்க மணியெல்லாம் அடித்து உள்ளே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணி விட்டானுங்க. ஸோ ஒரு சில காவலாளிகள்லாம் வராங்க. இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இறங்கி போய் யார் யாரெல்லாம் தடுக்க வராங்களோ எல்லாரையும் சிறப்பான சம்பவம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கிளானுக்கு எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போதே யாரா எங்கள் கிளான் ஃபார்மேஷனை உடச்சது அப்படின்னு தான் கேட்டு வராங்க. இந்த ஃபேரியை பார்த்த உடனே, ஃபேரிலோடா நீங்களா, நீங்கள் எதுக்குங்க இங்கே வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறானுங்க. இவங்க கொலவெறியில் இருக்காங்கப்பா, டேய் அந்த சின்முயினை வெளியில் வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சம கோவமாக கத்துறாங்க. இவனுங்களாம் அலறடிச்சு ஓடுறாங்க. நான் லின்ஃபங் வந்து இங்கே யாரையும் விடுற மாதிரி தெரியல. ஒருத்தனை என்ன பண்ணுறான், ட்ரூ ஃபயர் அப்படிங்கிறத வச்சு பயங்கரமாக எரிச்சு விட்டுறாங்க. சாகடிக்கல, சும்மா துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஓடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திரும்பி பார்த்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் சின் கிளான் மாதிரியே கையை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சார் சண்டை போட வராராமா. தேவையா கோபி, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏச்சாடா பேசுறீங்க ராஸ்கல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடியை கொடுத்து கீழே தள்ளி விட்டாங்க. இப்போ இவன் கத்துறான், டேய் நீ மட்டும் வெளியில வரல உன் சின் கிளானே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதே சமயத்தில் நெருப்புல ஒருத்தனை வாட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவனுமே கத்துறான், தயவு செஞ்சு வெளியில வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தின உடனே சாரு பயங்கரமான ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாராமா. இவரை பார்த்தோன்னே இவங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம். நம்மளுடைய லார்டு வந்து வந்துட்டாரு, இவங்களுக்குலாம் இன்னைக்கு சரியான அடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அவன் என்ன கேட்குறான், டே பையா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கிளான்குள்ளே வந்து என்னோட எல்டர்ஸ் எல்லாம் காயப்படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். லின்ஃபங் என்ன தெரியுமா பண்ணுறான், ஒருத்தனை நெருப்பில் வாட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கும் ஒரு அடியை போட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த ஆளுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஒரு பெரிய ஈட்டி அப்படிங்கிறத எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்க, அந்த ஈட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு ஈஸியாக தடுத்து விட்டுறான். இந்த எல்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா அவன் வெறும் கையிலே தடுக்கிறான், அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம பறவை வெளியில் வந்து சொல்லுது, ஏய் என் மாஸ்டர் வந்து கோல்டன் பாடி வச்சிருக்காரா, அவருடைய பாடியே வந்து ஒரு காட் வெப்பன் மாதிரி அப்படிங்குது. இப்போது நம்ம லின்ஃபங் பேசுகிறான், டேய் நீ வந்து ஒரு களவாணி பையனோட கூட்டு சேர்ந்து என்னையே அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண. இப்போ நீ என்னடனா கொஞ்சம் கூட மனம் வருந்தாமல் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை விடமாட்டேன்னான்னு சொல்லிட்டு இவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். இப்போ அந்த ஆள் கீழே விழுந்தான் பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ஃபார்மேஷன் கிட்ட போயிட்டு, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஃபார்மேஷனா. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஆட்களை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட கேலக்ஸி பேர்ல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எல்லாருமே கேலக்ஸி பேர்ல்குள்ளே கொண்டு வந்துடுறான். இப்போ இந்த கேலக்ஸி பேர்லால் அந்த ஃபார்மேஷன் அட்டாக்கை தாங்க முடியுது. ஆனாலும் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க அந்த ஹெவன்லி எனர்ஜி எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுது. இந்த அட்டாக்கை பார்த்து நம்ம பறவை பயப்படுது, ஐயோ ட்ரூ காட் லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், டார்க் எக்ஸைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த மொத்த எனர்ஜியும் உள்ளுக்குள்ளே இழுத்துருமா. எவனுக்குமே என்ன நடந்ததுன்னே புரியல, திரு முழிக்கிறாங்க. நம்ம பறவை என்ன கேட்குது, இந்த ஒரு அட்டாக் எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம ஹீரோ கிட்ட. கண்டிப்பாக சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். இப்போது இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அது வந்து லெவல் 9 அட்டாக், உன்னால் எப்படி தடுக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஐயோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாதைகள் இருக்குது, உன்னோட பாதை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, ஆனால் என்னோட இது அப்படி இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே உனக்கும் எனக்கும் மிகப்பெரிய கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
இருந்தாலும் என்ன யோசிக்கிறான், இங்க இருக்க டெக்னிக்கை விட அந்த வெளி உலகத்துல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து 100 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ நம்ம லின்ஃபங் கேட்கறான், சரி இன்னும் என்ன வச்சிருக்க, அந்த அட்டாக்கை வெளியில எடு அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்றான், தம்பி நீ ரொம்ப வந்து சின்ன பையனா இருக்க, என்கிட்ட ஒரு அல்டிமேட் அட்டாக் இருக்கு, உன்னால வந்து தடுக்கவே முடியாது பாருன்னு சொல்லிட்டு அவனோட பிளட்டை பயன்படுத்துறாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஆன்சஸ்டருடைய தர்மா பாடியை வர வைப்பாங்க. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்க ஆன்சஸ்டருடைய ட்ரூ ஸ்பிரிட்டை வர வைக்கிறான். அந்த ஸ்பிரிட் வந்த உடனே ஜஸ்ட் கண்ணை தாங்க திறக்கிறாப்புல, அங்கே பயங்கரமான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகுது. நம்ம பறவைலாம் கத்துது, ஐயோ நம்ம சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு கத்துது. ஸோ வந்திருக்க அந்த ஆன்சஸ்டர் பார்த்தீங்கன்னா ட்ரூ காடை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாப்புல. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எதுவாக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். எங்கே இருந்தா உனக்கு இவ்வளோ தைரியம் வருது? இப்போ அந்த ஒரு மனுஷன் அட்டாக் பண்ண ரெடியாக இவன் நம்ம ஆட்கள் கிட்ட சொல்கிறான், நீங்களாம் பின்னாடி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஃபேரியுமே பார்க்குறாங்க, யோசிச்சுட்டு அவங்களும் பின்னாடி போயிட்டாங்க. இப்போ அங்கே இருக்க ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, தம்பி இங்கே பாரு இன்னும் லேட் ஆகலை, ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், மன்னிப்பா அதெல்லாம் தேவையில்ல, அவனை அழிச்சிருங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்குலாம் என்னன்னா ஆன்சஸ்டர் வந்துட்டாரு, அவன் சாக போகிறான்னு சொல்லிட்டு பயங்கர கொண்டாட்டம். இப்போ அந்த மனுஷனும் அட்டாக் பண்ணுறான். எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ இவன் சாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. லின்ஃபங் என்ன தெரியுமா சொல்கிறான், அவனுக்குள்ள டிராகன் இருக்குல்ல, ஐயா வெளியில் வாங்க, உங்கள் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். இப்போ அந்த டிராகன் வெளியில் வந்ததாங்க, அந்த ஈட்டியெல்லாம் பீஸ் பீஸாக போயிடுச்சு. அந்த ஆன்சஸ்டர் எங்கேயோ போய் விழுந்துட்டான். அந்த ஆள் முகத்தில் இருக்க அந்த ஷாக்கை பார்க்கணுமே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி திரு முழிக்கிறான் அந்த ஆள். நம்ம டிராகன் என்ன பண்ணுது, தண்டர் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த ஒரு ஸ்பிரிட்டை பயங்கரமான அடி அடிக்குதுங்க. ஸ்பிரிட் மறைஞ்சே போச்சு. ஆக்சுவலாக ஸ்பிரிட் சாகாது, திரும்ப வந்துடும். இப்போ இவங்களுக்கு அதிர்ச்சி தாங்கல, டேய் அவன் உடம்புக்குள்ள என்னடா இப்படி ஒரு பீயிங் இருக்கேன்னு சொல்லிட்டு அதிர்ந்து போய் பார்க்குறானுங்க. நம்ம பறவை டிராகன் முன்னாடி போய் நின்றுட்டு ஒரே புகழாரமாக பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குது, அந்த ஸ்பிரிட் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அந்த பறவை பார்க்குது, ஐயோ திரும்ப வந்துட்டானான்னு சொல்லிட்டு லின்ஃபங்கிட்டே ஓடி போச்சு. இப்போ டிராகன் கேட்குது, என்ன மறுபடியும் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த ஆள் பயப்படுறான், இல்லைங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, கருணை காட்டுங்க அப்படிங்கிறான். ஆனால் டிராகன் என்ன சொல்லுது, என்னது கருணை காட்டணுமா, நீ வந்து எங்கள் ஆட்களை அட்டாக் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் நான் கருணை காட்ட முடியாது அப்படிங்குது. ஆனால் அந்த லிட்டரலாக என்ன தெரியுமா அங்கே சொல்கிறான், ஐயா நீங்கள் வந்து எங்களை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறான். லிட்டரலாக அப்படி தாங்க சொல்கிறான். இவங்களுக்குலாம் வந்து அதிர்ச்சி தாங்கலை, என்னடா அந்த இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ஆள் இருக்கான்ல, இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு டிவைன் ஜென்ரல், நீங்கள் போய் அடி பண்ணிடலாமா, வேணாங்க அப்படிங்கிறான். அந்த ஆள் என்ன சொல்கிறான், ஆன்சஸ்டர் டே வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஃபேரிலாம் பார்க்குறாங்க, என்னடா சின்கிளானுடைய ஆன்சஸ்டர் எவ்வளோ பெரிய ஆளு, ஆனால் இந்த ஒரு டிராகனுக்கு முன்னாடி ஒரு எறும்பு மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஆனால் நம்ம டிராகன் என்ன சொல்லுது, என்னது மன்னிக்கணுமா, நீ வந்து என்னுடைய அடுத்த வாரிசையே வந்து கொல்லணும்னு பார்ப்ப, உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணுமா, அதுக்கு உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுதுங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கையே மாறுது. ஆக்சுவலாக ஒரு டிவைன் ஜெனரல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு காட் ஜெனரல், அந்த ஆளுடைய தர்மா பாடி கீழே இறங்கி வருது. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.